துரோகிகளை வீழ்த்துறதுக்கு தான் அமமுகனே சொல்லிட்டு இன்னைக்கு அங்கேயே போய் சேர்றது மூலமா அப்புறம் விஜய்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன் அதை விட்டுட்டு அங்க போனாரு? ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். திமுகவுக்கு எதிரானவர்கள். அப்ப திமுகவுக்கு எதிரானவர்கள் யார் ஸ்ட்ராங்னு பார்த்து அதுல சேர்றது தான் புத்திசாலித்தனம். அரசியல் காய்கள் நகர்த்துதல்ல தாவேகாவை நம்பி இருந்த வைத்தியலிங்கம் திமுக பெட்டர் ஆப்ஷன் போயிட்டாரு. தாவேகாவை நம்பி இருந்த டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி இஸ் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டார். எல்லா பட்டியலுமே தாவேகா கிட்ட தான் இருந்தது. ஆனா அவங்க யாருமே எல்லாரும் போகாம எல்லாரும் திராவிட கட்சிகளே போய் அங்க ஒண்ணு இங்க இல்லைன்னா அங்க போய் சேர்றாங்க. அப்போ எந்த இடத்துல தாவேகா மிஸ் பண்றாங்க? டிடிவி தினகரன் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அமித்ஷாவை. அப்போ ஏதேனும் உறுதிமொழி தந்திருப்பார்கள் அல்லது ஏதேனும் அரசியல் மாற்றங்களுக்கு அவரை தயார்படுத்துவார்கள். எடப்பாடி இடத்துக்கு டிடிவியை பொசிஷன் பண்ண பாஜக ட்ரை பண்ணுதுங்கிறீங்களா? எத்தனையோ நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள்ல விஜயினுடைய அணுகுமுறைகள் ரொம்ப அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. இது நம்பிக்கையை ஏற்படுத்தவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இனிமே இதை நம்பி பயன் இல்லை. தப்பு பண்ணவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் சொன்னாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அவங்க வரது உறுதி ஆயிடுச்சுன்றே ஒரு இடத்துல சொல்றாரு. பொங்கலுக்கு அப்புறம் அவங்க சேருவாங்கன்னு சொல்றாரு. எந்த இடத்துல என்டிஏ ஹோப் கொடுத்து இவரை கூப்பிட்டுருப்பாங்க? ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று தாவேகா மீதான நம்பிக்கை படிப்படியாக போயிருக்கு. ஜனநாயகம் பட பிரச்சனை இருக்கு. அதை பற்றி தாவேகா தலைவர், நிறுவன தலைவர் விஜய் இந்த வரையில் ஒரு வார்த்தை சொன்னதா தெரியும். ஒருவேளை டிடிவியே விஜயை சந்திக்க முடியாததுக்கான சூழ்நிலைகள் ஏதாவது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிகள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கௌதம், எல்லாரும் எதிர்பார்த்தாரு டிடிவி தினகரன் தாவேகாக்கு போக போறாரு. செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாவே பேசினாரு. டிடிவி தினகரனோடையும் ஓபிஎஸோடையும் பேச்சுவார்த்தை நடக்குது, பொங்கலுக்கு அப்புறம் அவங்க இணைய இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அவரே வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார். இந்த ஒரு 20 நாளைக்குள்ள என்ன நடந்தது? டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ள தன்னை இணைச்சிக்கிட்டாரு. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு தெரியும், என்னோட அரசியல் எதிரி, நான் யாரை வீழ்த்த வந்திருக்கேன்னு வெளிப்படையாக பேசி தான் இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது எடப்பாடியும் வரவேற்று ட்வீட் போட்டார், இவரும் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு பதில் ட்வீட் போட்டாங்க. என்ன நடந்துச்சு இந்த ஒரு மாதத்துக்குள்ள? ஒரு வரியில் சொல்லப்போனால் என்டிஏ மீதான நம்பிக்கை இருக்கிறது, அதில் குறைவில்லை. அதை விட தாவேகா மீதான அவநம்பிக்கை அதிகரித்திருக்கு. ரெண்டு விஷயம், ரெண்டு காரணத்தை சொல்கிறேன். நீங்கள் கேட்காத இன்னொரு தகவலையும் சேர்த்து சொல்கிறேன். வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியிலேருந்து அங்கே போவார்னு நேற்று வரையில் இருந்தது. இன்று அவர் திமுக போயிட்டார். அப்போது தாவேகா மீதான அவநம்பிக்கை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரே இயக்கம் அல்லது ஒரே கட்டமைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா சீனு, திமுகவுக்கு எதிரானவர்கள். அப்போ திமுகவுக்கு எதிரானவர்கள் யார் ஸ்ட்ராங்குன்னு பார்த்து அதில் சேர்றது தான் புத்திசாலித்தனம். அரசியல் காய்கள் நகர்த்துதல்ல. இப்போ நாம் தமிழருக்கு பெரிய இம்பேக்ட் இருக்கா, ஹி வில் கெட் அ குட் சைஸபிள் ஓட்ஸு இதெல்லாம் இருக்குது. பட் எந்த அளவுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குவார் அதெல்லாம் தெரியாது. மூன்றாவது, அவருக்கே கூட்டணி இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ அது வேறு ரூல்ட் அவுட்டு. மீதி இருக்க தாவேகா பற்றி தான் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தோம். அவர் தலைமையில் ஒரு கட்டமைப்பு போகுது, காங்கிரஸ் வருது அப்படின்னு. எல்லாமே இப்போது தவிடு பொடியாயிடுச்சு. தாவேகாவை நம்பி இருந்த வைத்தியலிங்கம் திமுக பெட்டர் ஆப்ஷன் போயிட்டார். தாவேகாவை நம்பி இருந்த டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி இஸ் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டார். ஸோ இதுதான் யதார்த்த களம். இல்லை, இந்த இடத்துல விஜய் ஒரு நல்ல ஆப்ஷன், அவருக்கு ஒரு நல்ல ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு நல்ல ஒரு க்ரௌடை மேனேஜ் பண்ணுறாருன்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. வசீகர தலைமையாக இருக்கார், ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் தான் வரப்போகிறோன்னு இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறாங்க. அப்படி இருந்தும் கூட எதிரி, நான் யாரை வீழ்த்துறதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன்னு அவரே வெளிப்படையாக சொன்னார். அம்மாவுடைய துரோகிகளை வீழ்த்துறதுக்கு தான் அமமுகனே சொல்லிட்டு இன்னைக்கு அங்கேயே போய் சேர்றது மூலமா அப்புறம் விஜய்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன் அதை விட்டுட்டு அங்கே போனார்? ஒன்று, விஜய் மீதான அவநம்பிக்கை. அதுக்கு நான் வேற சில தரவுகள் சொன்னேன். வைத்தியலிங்கம் சொன்னேன். காங்கிரஸ் கூட இப்போ தங்களுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டதா தெரிய வருது. அவங்களும் திமுகவோட தான் போவாங்க நேஷனல் லெவல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்,
விஜய் மீதான அவநம்பிக்கை ஒன்று, பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மீதான நம்பிக்கை ஒன்று. இந்த நம்பிக்கையை எங்கிருந்து வாங்குச்சு தேசிய ஜனநாயக? அதான் சொல்றேன், டிடிவி தினகரன் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காருல அமித்ஷாவை, அப்போ ஏதேனும் உறுதிமொழி தந்திருப்பார்கள் அல்லது ஏதேனும் அரசியல் மாற்றங்களுக்கு அவரை தயார்படுத்துவார்கள். நல்ல ஒரு ஒரு மறைமுகமாக சொல்கிறேன், ஒரு அரசியல் மாற்றத்திற்கு டிடிவி தினகரனை தயார்படுத்துகிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர்களில் அதிமுக மற்ற கட்சி தலைவர்களில் பெட்டர் யங் டிடிவி தினகரன். இல்ல அதிமுகவே இல்லையே, அவர் அமமுக இல்ல. நீங்க அதிமுக உட்பட்ட பல கட்சிகள்ல அப்படின்னா அப்படி எடுத்துக்கிறேன். அப்படின்னா எடப்பாடி இடத்துக்கு டிடிவியை பொசிஷன் பண்ண பாஜக ட்ரை பண்ணுதுங்கிறீங்களா? அது உங்க இன்டர்பிரேஷன். எதுவும் அரசியல் எதுவும் நடக்கலாம். ஒண்ணு நல்லா கவனிக்கணும், அமமுகவை டிடிவி தினகரன் தொடங்கிய போது சொன்ன முதல் வாசகம் என்ன? அதிமுகவை கைப்பற்றுவோம். ஸோ அதுதான் அவருடைய அடி மனசுல இருக்கு. ஸோ இப்போ கூட இருந்தே இல்லை, அதான் அது அப்படிலாம் நம்ம வியாக்கியானம் பண்ணோம்னா அது வேற மாதிரி போயிடும். என்னன்னா அந்த ஆஸ்பிரேஷன் அவருக்கு இருக்கலாம், அதை நோக்கி அவர் செல்லலாம், எல்லாமே வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் காலம்தான் அதுக்கு இதெல்லாம் பதில் சொல்லும். ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்தால் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தன்னோட கட்சியை வலுப்படுத்துவார். ஏன் அமமுகவே பெரிய விசுரூபம் உள்ள பெரிய கட்சியை வளர்க்கக்கூடும், அவருக்கு அந்த இது இருக்கு. ஆனால் தொண்டர்கள் வருவார்களா, அதிமுகலேருந்து இழுக்கணும், நிறைய விஷயங்கள், அதெல்லாம் ஃபார் ஃபெச்டு தாட்ஸ், இப்போ ஒன்றும் முடியாது. ஆனால் டிடிவி தினகரனுடைய அரசியல் மறுவாழ்வுக்கு இந்த கூட்டணியில் இணைவது பலன் தரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இதுல டிடிவி இன்னைக்கு பேசும்போது கூட திமுகவை வீழ்த்தணும், அதுக்காக நாங்க ஓரணியில இணையறோம் அப்படிங்கிற புள்ளிய பேசுறாரு. தொடர்ச்சியா விஜய்க்கு அழைப்பு கொடுக்கும் போது திரு நயனா நாகேந்திரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாஜக தலைவர்கள் திமுகவை வீழ்த்தணும்னா நம்ம எல்லாம் ஒரணியில இணையணும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் அதுக்கான புடிய கொடுக்கலங்கிறது தான் அதுல இருக்கு. டிடிவி தினகரன் புடி கொடுத்துட்டாரு. இந்த எந்த இடத்துல தாவேகாவினர் மிஸ் பண்ணிட்டாங்க? ஏன்னா அன்வர் ராஜால ஆரம்பிச்சு காளியம்மாள்ல இருந்து, அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி வைத்தியலிங்கம்ல இருந்து எல்லாருமே தாவேக்காக போக போறாங்கன்னு தான் இருந்தது பட்டியல். கூட இருந்தது, எல்லா பட்டியலுமே தாவேக்கா கிட்டதான் இருந்தது. ஆனா அவங்க யாருமே எல்லாரும் போகாம எல்லாரும் திராவிட கட்சிகளே போய் அங்க ஒண்ணு இங்க இல்லைன்னா அங்க போய் சேர்றாங்க. அப்ப எந்த இடத்துல தாவேக்கா மிஸ் பண்றாங்க? திராவிட கட்சிகள் அதிமுக ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ப்ரூவன் பார்ட்டிஸ் ஒன்னு, they have ruled for several years. நான் தமிழ் கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்காருல்ல விஜய், வெறும் கரிஸ்மேட்டிக் லீடர்னால எந்த பலனும் கிடைச்சிட போகுது? அது கரிஸ்மா இருக்கத்தான் செய்யும். சிவஜகனுக்கு இல்லாததா? எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. அது மட்டுமே அல்ல. எம்ஜிஆர் டு சம் எக்ஸ்டென்ட், விஜயகாந்த் தவிர ஏன் ரஜினிகாந்தால முடியல? அவரோட கரிஸ்மேட்டிக் இன்னைக்கு ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்னு சொல்றாங்க இல்லையா, அவரெல்லாம் வர முடியல. ஆகையினால அது ஒன்றுதான் இல்லை, எத்தனையோ நிகழ்வுகள்ல, அரசியல் நிகழ்வுகள்ல விஜயினுடைய அணுகுமுறைகள் ரொம்ப அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. இது நம்பிக்கையை ஏற்படுத்தவே மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இனிமே இதை நம்பி பயன் இல்லை. தப்பு பண்ணவர் செங்கோட்டையன் தப்பு பண்ணிட்டாதான் நினைக்கிறீங்க? நான் ஃபீல் பண்றேன். அவர் வேற எங்க போயிருந்தானா, திமுகவில் போயிருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ முத்துசாமிக்கு திமுக அமைச்சர்கள்ல பெரும்பாலோடு அதிமுகலேருந்து வந்தவர்கள் தானே. ஏன் KKSSR ராமச்சந்திரன் ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் ஜெயலலிதா, அவங்க எல்லாமே அங்கே போயிட்டு ஒரு கணிசமான ஒரு பொது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா செங்கோட்டையன் கூட வரக்கூடும் திமுக போயிருந்தார். ஆனால் எல்லாருமே அவரும் நாஞ்சில் சம்பத்தாலும் தவறு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு தோணுது. எல்லாம் அந்த காலத்தில் திமுக அதுலேருந்து விலகிட்டு அதிமுக போவாங்க, அதிமுகலேருந்து விலகிட்ட திமுக போவாங்க. எப்போது ஒரு சில பேர் தேசிய கட்சி போவாங்க, காணா போயிடுவாங்க, திருநாவுக்கரசு மாதிரி. ஆனால் பெரும்பாலும் இந்த கழகங்கள் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு லைஃப். செங்கோட்டையன் சொன்னாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அவங்க வரது உறுதி ஆயிடுச்சுன்றே ஒரு இடத்துல சொல்றாரு. பொங்கலுக்கு அப்புறம் அவங்க சேருவாங்கன்னு சொல்றாரு. எந்த இடத்துல என்டிஏ ஹோப் கொடுத்து இவரை கூப்பிட்டுருப்பாங்க? ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று அமித்ஷாவோட டிடிவி தினகரன் பேசும்போது என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரிலாம் we are going to காய் நகர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நாளைக்கு எப்படிலாம் பாஜக கூட்டணி எந்த மாதிரி வலுப்படுத்தும்ன்றதை சொல்லியிருக்கலாம். இது பாசிட்டிவ் இடம், பாசிட்டிவான பொசிஷன்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம்.
ரெண்டாவது தாவேகா மீதான நம்பிக்கை படிப்படியாக போயிருக்கு. இப்போ ஜனநாயகம் படம் பிரச்சனை இருக்கு, அதை பற்றி தாவேகா தலைவர் நிறுவன தலைவர் விஜய் இன்று வரையில் ஒரு வார்த்தை சொன்னதா தெரியல, எனக்கு தெரியல. எங்கேயாவது ட்விட்டரில் ஏதோ சொன்னார். ஏன் நான் வந்து எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட சோதனை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நாம் பெரிய நிலையில் இல்லாட்டாலும் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 100% கூட இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை அரசியலுக்கு பயன்படுத்துகிறதோ, அரசியல் களத்துக்கு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதோ தெரியல, அவர் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் தாவேக்கால நிறைய மர்மம்னு சொல்ல முடியாது, ஒரு பிடிபடாத பல செயல்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரி திமுகவிலையோ அதிமுகவிலையோ பார்க்க முடியாது. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை நிறைய இருக்கு. எடப்பாடி பார்க்கணும்னா பார்த்துலாம், பேசலாம், முரண்படலாம், ஆதரிக்கலாம், ஏதோ ஒன்று. ஸ்டாலினை பார்க்கலாம், பேசலாம், முரண்படலாம், ஆதரிக்கலாம், வேற. ஆனால் இன்று வரை விஜய் கட்சியில் அந்த ஒரு இது இல்லை. ஒருவேளை டிடிவியே வந்து விஜயை சந்திக்க முடியாததுக்கான சூழ்நிலைகள் ஏதாவது வந்திருக்குமோ? அப்படி நீங்கள் சொல்றது கரெக்ட் இருக்கலாம். இப்போ எப்படி இப்போ செங்கோட்டையனே வந்து இப்போ சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் பார்க்க எத்தனை முறை பார்த்துருக்காரு? நீங்கள் சொல்லலாம் ஜெயலலிதா விஷயத்தில் அப்படி மாதிரி இருந்தது, எம்ஜிஆர் காலத்தில் கூட அப்படி இருந்தது. ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு வேறு. அப்போது வந்து அதிகமான கட்சிகள் இல்லை, எதிரிகள் இல்லை, தேசிய அளவில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. காங்கிரஸுக்கு தமிழ்நாடு படிக்கணும்னு ஆசை இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. தேவையும் இருந்தது. அதிமுகங்கிற கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவும் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஜெயலலிதா நமக்கு சந்திக்கலையே தவிர ஒவ்வொரு தொண்டனுடைய மனநிலையும் ஜெயலலிதாவுக்கு தெரியும், எம்ஜிஆருக்கு தெரியும். எம்ஜிஆர் தெரிஞ்சுப்பார் தன் கூட இருந்தவங்களோட வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி அணுகுமுறை கூட விஜய் கிட்ட இல்லை. இன்று வரை அவரோட தொண்டர்கள் பற்றிய மனநிலை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கோட்டை விடுறாருன்னு, நல்லா கோட்டை விடுறாரு, மோசமான நிலையில கோட்டை விடுறாரு. ஏன்னா அவரு தலைமையில ஒரு அணி வர போறாங்க. காங்கிரஸ், ஓபிஎஸ், தேமுதிகன்னு ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் யாரும் இல்லை. இப்ப ஒரு தனியா தான் இருக்க போறாரா? இன்று பிரேமலதா பேசியது கூட சில விஷயங்களை மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்டர்வியூ நேர்காணலில் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் முடிவெடுக்கல அப்படி இப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அது கூட பேரம் பேசுவதற்கான, ஆனால் அப்படியுமே அவங்க ஆப்ஷன் தாவேக்கா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? இருக்காது. தாவேக்காவை அவங்க சேரணும்னா உடனே சேர்ந்துருக்கலாம். பார்க்குறாங்கல்ல, செங்கோட்டையன் சேர்ந்தார், அவ்வளோ பெரிய மாஸ் லீடர் போனார், நீண்ட கால அனுபவம் வாய்ந்தவர். அவர் போய் ஒன்றும் பொட்டலை கட்டி வச்சுட்ட மாதிரி இருக்கு இல்லையா? நாஞ்சல் சம்பத் ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர், அவர் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்தபோது அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் நெருப்பு உமிழும் பேச்சுக்கள். அவர் இங்கே இப்போ இல்லை சார், அவங்களும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு போடுறாங்க. அந்த குழு நேற்று ஆலோசனை பண்ணுறாங்க. 3வது இடத்துல போடுறாங்க செங்கோட்டையனை. 45 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தவர். நான் அவரை வந்து 84 சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பொதுச் செயலாளர் தானே அந்த கட்சிக்கு முக்கியம், அதனால அவர் பேர், அதுக்கப்புறம் அருண்ராஜ், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பேரை போடுறாங்க. அது நம்ம என்னன்னா, அவங்களும் கட்சி பணிகள் ஆக்டிவா தானே இருக்காங்க. ஏதோ ஒரு எந்த இடத்துல நம்பிக்கையின்மை, ஏன்னா எங்கேயும் சொணக்கமாகல, அவங்க தொடர்ச்சியா போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. கட்சி பணிகள் ஆக்டிவா இருக்காங்க. விஜய் வந்து தேர்தலுக்கான பணிகளை பாருங்கன்னு சொல்லி முடிக்க விடுறாரு. அவங்க எங்கேயும் ஆக்டிவா இருக்கும்போது எந்த இடத்துல இவங்களுக்குலாம் அந்த நம்பிக்கையின்மை வந்துச்சு? இல்லை, நீங்க அந்த ஒப்பீடு சரி இருக்க முடியாது. பொதுச் செயலாளர்ன்றதுனால அவருக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுக இருக்கும்போது சுப்ரீமோ ஜெயலலிதா மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரே அந்த ஒன் மேன் ஆர்மி மாதிரி. ஆனாலும் 2வது இடத்துல இரா நெடுஞ்செழியன், அவருக்கு பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவருக்கு உண்டான பதவியை போட்டோ அல்லது நிதி அமைச்சர்னு பேரை போட்டு வரும் கட்சி கூட்டங்களில் அந்த அமைப்பு இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் பேராசிரியர் அன்பழகன், அவருக்கு ஒரு பெரிய மாஸ் கிடையாது. இருந்தாலும் கலைஞர் கருணாநிதி அவருக்கு உண்டான முக்கியத்துவம் தந்தார். நம்பர் 2வாக தான் இருந்தார். நாவலருக்கு நம்பர் 2னே பேரு உங்களுக்கு தெரியும். பேராசிரியரும் அதே மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவங்க காரணம் என்னன்னா, அவங்க இயக்கத்தில் அரசியலில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர், நீண்ட அனுபவம் பெற்றவர். அவர்களுக்கு உண்டான மரியாதையை கலைஞர் கருணாநிதியோ சொல்லி ஜெயலலிதா அம்மையாரோ கொடுத்தாங்க. என்ன சொல்ல போனால் ஜெயலலிதா வந்து 82 தான் அரசியல் வந்தாங்க. நாவலர் வந்து 50களிலே வந்துட்டார். 30 வருஷம் 35 வருஷம் சீனியர், இருந்தாலும் மரியாதை அந்த அந்த சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுத்தாங்க. ஆனால் தாவேக்கால அப்படி இல்லையே. 4வது இடமும் 5வது இடமும் செங்கோட்டையன்னா எப்படி சார்? சரி, இப்போ இவ்வளவு விமர்சனங்களை டிடிவி வச்சுட்டு இப்போ அவங்களோட போய் சேர்றாரு. ஏன்னா கடந்த முறை 2021 ஒரு 20-25 இடங்கள்ல அதிமுகவோட வெற்றியை பாதிச்சதுல அமமுகவோட பங்கு பெரிய அளவுக்கு 21 இடங்கள் நினைக்கிறேன். ஆமா, இருந்தது. ஸோ இப்போ அது திரும்ப அதே கால்குலேஷன் ஒர்க் ஆகுமா, இல்ல இந்த முறை வேற கால்குலேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கா?
இவ்வளவு விமர்சனம் வச்சுட்டு அமமுக கேடர்ஸும் அதிமுக கேடர்ஸும் எப்படி சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னு நிறைய கேள்வி. இதுதான் ஒரு தமாஷ். இந்திய அரசியல்ல, குறிப்பா தமிழக அரசியல்ல திட்டிட்டு மறுநாள் சேராதவங்க யாரு? திமுக வைத்தியலிங்கம் திட்டலையா? இப்ப அங்க சேர்ந்திருக்காரு. இல்ல சார், தலைவர்கள் சேர்ந்துக்கிறாங்க. ஆனா இப்படி கடைசி நேரத்துல சேரப்பட்ட கூட்டணிகள், முரண்பட்ட கூட்டணிகள் தோல்வி சந்திச்சது நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுல பார்த்திருக்கோமே. வெற்றி பெற்ற சம்பவங்கள் நிறைய உண்டு. இந்த காங்கிரஸ் கட்சியோடு முரண்பட்டு தனி கட்சி தொடங்கி மூப்பனார் திமுகவோட கைகோத்து மகத்தான வெற்றி பெற்றார் இல்லையா? சம்பவங்கள் உண்டு. மதிமுக போயிடுச்சு, அது வேற. ஆனா நீங்க கடைசியில் முடிச்சல் மாறுதல் என்பது தேவைக்கு ஏற்ப. இந்திரா காந்தி அமைச்சரவையில் 2வது இடத்துல இருந்தோ பாபு ஜெகஜீவன் ராம் ஜனதா கட்சி உருவானோடனே எமர்ஜென்சி கண்டித்து இந்திரா அரசிலிருந்து வெளியேறி ஜனதா கட்சியில் சேர்ந்தார், பெருச்சானார். அவர் முதலமைச்சர் அமைச்சரவையில் அவர் 2வது இடம், அதே 2வது இடத்தை வெற்றி பெற முடிஞ்சது அவரால். அவருடைய காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸிங்கிற கட்சி. இது எதுக்கு சொல்றேன்னா, முரண்பட்டு சேர்ந்தாலும் எந்த புள்ளியில் சேர்றாங்கன்றது கவனிப்பாங்க. நீங்க பண்டாரம் பரதேசின்னு கலைஞர் பாஜக விமர்சனம் பண்ண 9 மாதத்தில் வாஜ்பாய் என் இனிய நண்பர் கைகோத்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்தார். முரசொலி மாறன் பார்லிமெண்ட்ல பேசுறார், இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும்னு பேசுறார். அப்புறம் இந்திரா காந்தியை கடுமையாக விமர்சித்த கருணாநிதி 2 ஆண்டுகள்ல சார் அதெல்லாம் கருணாநிதி மாதிரியான ஒரு ஆளுமை மிக தலைவர் அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, தொண்டர்கள்ட்ட பேசுறாங்க. இங்க எடப்பாடியால அதை பண்ண முடியுமா? பண்ணிட்டாரு. எங்களுடைய மன வெறுப்புகள், கவலை, வலிகள் எல்லாம் ஓரம் தள்ளிட்டோம். ஒரே குறிக்கோள் திமுக ஆட்சியில் இருக்கட்டும் சொல்லிட்டார். இன்னைக்கு இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இஸ் வெரி கிளியரா பேசியிருக்கார். எனக்கு என்னமோ அதுல கிளியராகவும் சரியான, இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். டிடிவி என்டிஏக்குள்ள வந்தது அவருக்கும் நல்லது, கூட்டணிக்கும் நல்லதுன்னு தான் பார்க்கறேன். ஏன்னா கூட்டணிக்கு நல்லதுன்னு ஏன் பார்க்கறேன்னா, 2021 வெற்றி வாய்ப்புகளுக்கு அதிமுக பல வெற்றி வாய்ப்புகளை இழந்ததுக்கு டிடிவி தினகரன் தனித்து போட்டி. ஆனா அவர் இப்ப கணிசமா அவருடைய எல்லா வாக்குகளையும் இழந்துட்டாருல்ல ஆல்ரெடி. ஏற்கனவே டிடிவி ஆட்கள் அதிமுக குறைஞ்சிருக்கு. இப்ப 2%, 1.5% வாக்குகள் தான் வச்சிருக்காரு. கடந்த முறை டிடிவி தினகரனே தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் அதிமுகவோட வெற்றியை பெரிதளவுல பாதிக்காத இடத்துல தானே இருக்காரு. இப்போ பல இடங்கள்ல சொன்ன உதாரணத்தை தான் இங்க சொல்லணும். ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க, அந்த காலத்துல தராசு, இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு, டிஜிட்டலே வச்சுக்கோங்களேன். 1 கிலோ தராசு கத்திரிக்காய் வைக்கிறீங்க, அது 99 இருக்கும், 999 இருக்கும். ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சுட்டிங்களா 1 கிலோ கரெக்ட் ஆகிடும். அந்த ஒரு கத்திரிக்காயில் 1 கிலோ அல்ல, ஆனால் அது உதவி செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட அதே தான். இவர் வந்தார்னா இழந்த இடங்கள் கூட சரி பரவாயில்லையா, நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை தருதே. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள, ஓட்டு போடாமல் புறக்கணித்த, விரக்தியில் இருந்தவர்கள்லாம் இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிடிவி சேர்ந்துட்டாருங்கிறதுக்காகவே திமுக எனக்கு வேண்டான்னு நினைக்கிறவங்க ஏன் அதிமுக டிடிவி சேர்ந்துட்டாருப்பா அதனால அதிமுக போகலாம். விஜய் ஆப்ஷன் இருக்கும்போது எப்படி என்னதான் இங்க ஒரு பெரிய விஜய் மீதான நம்பிக்கை தலைவர்களுக்கும் போய்விட்டது, தொண்டர்களுக்கும் போய் கொண்டிருக்கிறது. இருந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சேர்ந்தாருன்னா கட்சிக்காரங்களாம் கத்தி இருக்க மாட்டாங்களா? நேற்று மாவட்ட எது சில சொன்னாங்கன்னு சொல்றாங்க தெரியல. ஆனா பெரிய ஒரு மறுப்பு வந்திருக்காதா? காங்கிரஸ் கட்சி திமுகவோடு காங்கிரஸ் கட்சி 1980 கூட்டணி வச்ச போது வெளியேறிய பல தலைவர் உண்டு. நெடுமாறன் அப்படிப்பட்ட ஆள் தான். இந்திரா காந்திக்கு நெருக்கமாக இருந்தவர் நெடுமாறன். அவர் திமுகவோட நீங்க அலையன்ஸ் வச்சுக்கிறீங்க, நான் வெளில போறேன்னு போயிட்டேன். இந்த மாதிரி பல பேர் போய் ஏன் தமாக காங்கிரஸோட அதிமுக கூட்டணி போது சிதம்பரம் வெளியில வந்தார், ஜனநாயக பேரவைன்னு ஒரு கட்சி தொடங்கினார். அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய உண்டு. அந்த மாதிரி எந்த அரசியல் நிகழ்வும் இல்லையே. டிடிவி சேர்ந்துட்டாங்க, ஓகே ஃபைன், ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் அதனுடைய அதிமுகவிலையும் எதிர்போடல. நல்லா கவனிக்கணும். டிடிவி சேர்க்கக்கூடாதுலாமா அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து எதிர்போடல. ஸோ இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் என்டிஏ பண்ணியிருக்கிறது. என்டிஏனுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக், குறிப்பா அமித்ஷாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை தான் நான் பார்க்குறேன். அதுதான் அப்படிதான். ஏன்னா அவர் தான் எடப்பாடியும் பார்த்து பேசியிருக்காரு, டிடிவி தினகரன் பார்த்து பேசியிருக்காரு. அவரை சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுக்கும் சரி அதிமுக தலைவர்களுக்கும் விஜய் கிட்ட போகாம என்டிஏக்குள்ள இவங்க எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணி திமுக எதிராக ஒரு பெரிய அலைன்ஸை உருவாக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஆக்கிட்டாங்க. இன்னும் ஒரு கட்சி மட்டும் தான் பாக்கி, தேமுதிக. அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான என்ன டீல்ல எது இடையூறா இருக்கோ அந்த இடையூறு பத்தி பேசிடுவாங்க. அதையும் பேசி தீர்ப்பதற்கான சாமர்த்தியம் பாஜக தலைமைக்கு உண்டு. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட்
ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வந்தாச்சு வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு.